டெல்லி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழு டெல்லியில் கூடி விவாதித்தது. பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடந்தது. மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங், முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி, பார்லிமெண்ட் எதிர்க்கட்சி தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண் ஜேட்லி, உயர்மட்ட குழுவில் அண்மையில் இடம் பிடித்த குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இனி வரும் மாதங்களில் நடக்கவிருக்கும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டெல்லி ஆகிய மாநில சட்டசபை தேர்தல் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதோடு 2014 லோக்சபா தேர்தல் குறித்த வியூகங்கள் குறித்தும் பேசப்பட்டது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் 9 ஆண்டு ஆட்சி நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசின் செயல்பாடு குறித்தும் 2G ஸ்பெக்ட்ரம், நிலக்கரி சுரங்கம் போன்ற ஊழல் பிரச்சனைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. விலைவாசி, ஊழல் பிரச்சனையை கட்டுப்படுத்த தவறியது உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மோசமான செயல்பாட்டை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வியூகங்கள் குறித்து மோடி தனது கருத்துக்களை முன்வைத்தார். आगामी प्रदेशों के विधानसभा चुनावों के बारे में मध्य प्रदेश, छत्तीसगढ़, राजस्थान, दिल्ली और झारखंड इन विधानसभा चुनावों के रणनीति भी हम तय करने वाले हैं और पार्लियामेंट्री बोर्ड में यूपीए का जो कल 9 साल का कार्यकाल संपन्न होने वाली है उसके बारे में भी हमने जायजा लिया और पिछले 9 सालों में यूपीए ने कांग्रेस नेतृत्व वाली केंद्र सरकार ने हर स्तर पर, हर मोर्चे पर विफल हो चुकी है. பட்ஜெட் தொடரில் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் பாரதிய ஜனதா முடக்கிவிட்டதாக காங்கிரஸ் கூறும் குற்றச்சாட்டை ஆனந்த்குமார் நிராகரித்தார். அது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து பாரதிய ஜனதா தலைமையை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் ஆனந்த்குமார் கூறினார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் குறித்து உயர்மட்ட குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. உயர்மட்ட குழு கூடுவதற்கு முன் அத்வானியை மோடி தனியாக சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது.